நாடு முழுவதும் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்துமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒத்திகையின் போது சைரன் ஒலி எழுப்புவது, போர்க்காலத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து தன்னார்வலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை வழங்க வேண்டும். மின்சாரம் துண்டித்தால் அகல் விளக்கு ஒளியில் மக்கள் அன்றாட பணிகளை செய்வது குறித்தும் சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நாளை போர் ஒத்திகை நடத்தும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி தற்போதைய சூழலில் நாடு முழுவதும் நாளை டெல்லி, மும்பை, சென்னை உட்பட 259 இடங்களில் போர் ஒத்திகை நடைபெறவுள்ளது. பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நாடு தழுவிய போர்க்கால ஒத்திகையை நாளை நடத்துமாறு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 4 இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடத்தப்படுகிறது. கல்பாக்கம், மீனம்பாக்கம், ஆவடி, மணலி ஆகிய 4 இடங்களை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது. இந்தியா முழுவதும் நாளை போர் சூழல் ஒத்திகை நடக்க இருக்கிறது. இதையொட்டி பல்வேறு மாநிலங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து போலீசார் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். கடலுக்கு அடியில் மல்டி இன்ஃபுளுயன்ஸ் மைன் என்ற ஆயுத சோதனையை இந்திய கடற்படையுடன் இணைந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் DRDO வெற்றிகரமாக நடத்தியது. இந்த ஆயுதம் ஒலி, காந்த புலங்களை அடையாளம் கண்டறிந்து எதிரி கப்பல்களை தாக்கும் திறன் கொண்ட DRDOவின் MIGM தொழில்நுட்பமாகும். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா, பாகிஸ்தான் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த விவகாரம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதித்து வருகிறது. நடவடிக்கைகள் தீர்வாகாது, போர் வேண்டாம் என இந்தியா, பாகிஸ்தானை ஐநா பொதுச் செயலர் அண்டோனியா கட்டரஸ் தெரிவித்துள்ளார். எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஐநா கூறியதை வரவேற்கிறோம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு முழு ஆதரவை அளிப்பதாக அமெரிக்க பார்லிமெண்ட் சபாநாயகர் மைக் ஜான்சன் உறுதியளித்தார். இந்தியாவுடனான உறவுகள் அமெரிக்காவிற்கு மிகவும் முக்கியமானவை. அதனை தொடர எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்றும் கூறினார். ஜப்பான் ராணுவ அமைச்சர் ஜெனரல் நகதானி அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். டெல்லியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பஹல்காம் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என ராஜ்நாத் சிங் கேட்டார். இந்த விவகாரத்தில் இந்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எங்கள் முழு ஆதரவு உண்டு என ஜப்பான் ராணுவ அமைச்சர் நகதானி கூறினார். பாகிஸ்தானுடன் போர் மூண்டாலும் இந்தியாவுக்கு சேதமில்லை, பாதுகாப்பாக இருக்கும் என்று மூடிஸ் நிறுவனம் கணித்துள்ளது. ஆனால் போர் பாகிஸ்தானில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் பின்னடைவை எதிர்கொள்ளும். அந்நிய செலாவணி கையிருப்பையும் பாதிக்கும். இவ்வாறு மூடிஸ் நிறுவனம் கூறியுள்ளது. பகல்காமில் தாக்குதல் நடக்க உள்ளதாக முன்பே அறிந்ததால்தான் பிரதமர் மோடி காஷ்மீர் பயணத்தை ரத்து செய்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். உளவுத்துறை தோல்வியடைந்ததை ஒப்புக்கொள்ளும் அரசு உயிரிழப்புகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். தாக்குதல் நடத்த உள்ளதாக 3 நாட்களுக்கு முன்பே தெரிந்தும் காஷ்மீரில் பாதுகாப்பை பலப்படுத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவை வீழ்த்திவிட முடியாதா என தொடர் தோல்வியின் ஆற்றாமையில் தவிப்பவர்களின் மனக்கணக்கு தப்பு கணக்காகவே முடியும் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5 கொலைகள் நடந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கும், கலவரங்களுக்கும், சமூக அவலங்களுக்கும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம் என்றும் தெரிவித்தார். அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஆட்சியை பிடிக்க முடியாது, வெற்றி பெற்று விடுவது போல பொதுமக்களிடம் ஒரு மாய வலையை விரித்து விடுகின்றனர் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். நான் திமுக கூட்டணியில் தான் உள்ளேன், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எத்தனை சீட்டு என்பதை நேரம் வரும்பொழுது செய்தியாளர்களிடம் சொல்கிறேன் என்றும் சொன்னார். சென்னையில் விருகம்பாக்கம், சாலிகிராமம், டி நகர், அசோக் நகர் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொழிலதிபர்கள் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனை செய்தனர். வேலூர் மாவட்டம் சாய் சுப்ரபாதம் ஹோட்டல்களின் உரிமையாளர் மற்றும் தாம்பலம் ஈவென்ட்ஸ் மற்றும் பாலாஜி ஃபுட்ஸ் மற்றும் எய்ம் சிட்டி லேண்ட் ப்ரமோட்டர் ஆகிய நிறுவனங்களின் உரிமையாளர் மேத்தாகிரி என்பவருடைய வீடு மற்றும் காட்பாடி காந்திநகர் பகுதியில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் இன்று அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. பட்டுக்கோட்டையில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்த பாஜக பெண் பிரமுகர் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் மதுரையில் அமைச்சர் PTR தியாகராஜன் காரின் மீது செருப்பு எறிந்தவர் இந்த பெண்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
வழக்கமாக அந்தமான் பகுதியில் மே இறுதியில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இவ்வாண்டு 2 வாரம் முன்னதாகவே தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 13ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இன்று சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க சட்டமன்றத்தில் இயற்றிய தீர்மானத்தை மத்திய அரசுக்கு துணைநிலை கவர்னர் மூலம் விரைந்து அனுப்ப வலியுறுத்தினர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காத பாரதிய ஜனதாவுடன் இனியும் தொடர வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பினர். ஜம்மு காஷ்மீர் மாவட்டத்தில் உள்ள எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானியர் ஒருவரை இந்திய ராணுவம் கைது செய்தது. அந்த நபருக்கு வயது 25 என விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவரது நோக்கங்கள் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புள்ளதா என பாதுகாப்பு படையினர் அவரிடம் தீவிர விசாரணை நடத்துகின்றனர். குஜராத் மாநிலத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது. கேடா, காந்திநகர், மெஹ்சானா மற்றும் வதோதரா மாவட்டங்களில் 25 முதல் 40 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக மின்னல், மின்சாரம் பாய்தல், மரங்கள், வீடுகள் மற்றும் விளம்பர பலகைகள் இடிந்து விழுந்தது போன்ற மழை தொடர்பான சம்பவங்களில் 13 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச நாணய நிதியம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான சர்வதேச பொருளாதாரத்தை மதிப்பிட்டு ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு உலகின் 4வது பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என கணித்துள்ளது. கடந்த 1971ஆம் போரில் பாகிஸ்தான் அவமானகரமான தோல்வியடைந்து சரணடைந்ததை மறந்துவிடாதீர்கள் என்று ராணுவ தளபதி அசீம் முனிருக்கு பலுசிஸ்தான் தலைவரும் முன்னாள் முதல்வருமான அக்தர் மெங்கல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவம் வரலாற்று மறதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். நான் அதிபராக இருந்தபோது துருக்கியுடன் உறவு சிறப்பாக இருந்தது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். துருக்கி அதிபர் ரெசப் எர்டோகன் உதவியுடன் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என அவர் உறுதியளித்துள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழகம் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வரும் 11ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சூரியகாந்த், திபாங்கர் தத்தா, கோடீஸ்வர் சிங் அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மேற்பார்வை குழு பரிந்துரையை செயல்படுத்த தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஒடிசா மாநிலம் பாலேஷூர் ஃபுலாடி சாலையில் நுனியாஜோடி பாலம் அருகே டிராக்டர் மோதியதில் 35 பயணிகளை ஏற்றி சென்ற பஸ் அருகிலுள்ள வடிகாலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 25 பயணிகள் காயமடைந்தனர். உள்ளூர்வாசிகள், தீயணைப்புத்துறை மற்றும் ஒடிசா விரைவு நடவடிக்கை படையினர் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பினர். இந்தியாவின் எந்தவொரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது என ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜஜமாலி தெரிவித்தார். தேவைப்பட்டால் அணு ஆயுதம் எடுப்போம் என மிரட்டல் விடுத்துள்ளார். நாடு முழுவதும் சாலை விபத்துகளில் காயமடைந்தால் சிகிச்சை இலவசம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் சாலை விபத்தில் காயமடைந்தால் 1.5 லட்சம் வரை கட்டணமின்றி சிகிச்சை அளிக்கப்படும் என கூறியுள்ளது. இத்தாலியின் மிலான் நகரில் நடக்கும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் 58வது வருடாந்திர கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். அப்போது ஆசிய வளர்ச்சி வங்கி தலைவரை சந்தித்த நிர்மலா பாகிஸ்தானுக்கு வழங்கும் நிதி உதவியை உடனே நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பயங்கரவாதிகளை ஆதரிக்கவும் அவர்களுக்கு தேவையான ஆயுத சப்ளைக்கும் அந்த பணத்தை பயன்படுத்துவதாக நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டை முன்வைத்தார். பாகிஸ்தான் ராணுவம் 12வது நாளாக அத்துமீறி எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறது. குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச், ரஜோரி, மெந்தார், நர்ஷேராவில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் துப்பாக்கிச் சூட்டிற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்தியா அல்லது பாகிஸ்தானுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றாது என ஐநா சபையின் முன்னாள் அதிகாரி சசி தரூர் கருத்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளையும் நேரடியாக பாதிக்கும் எந்த நடவடிக்கைகளையும் முறையான கூட்டங்கள் அல்லது முறைசாரா ஆலோசனைகளை கவுன்சில் எடுக்கும் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என விளக்கம் அளித்தார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக கட்சியின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் கட்சியின் 32ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார். அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பண்டிகை கால முன்பணம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 8 லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறுகின்றனர்.
அமெரிக்கா சென்ற அண்ணாமலை பொது நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது தனிப்பட்ட முறையிலும் பல்வேறு கலந்துரையாடல்களில் அவர் பங்கேற்றுள்ளார். எந்த நிகழ்விலும் அரசியல் பேசுவதை அவர் முற்றிலும் தவிர்த்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டது குறித்தும் அடுத்து என்ன பதவி கிடைக்கும் என்பது குறித்தும் சிலர் கேட்டபோதும் அதற்கு அண்ணாமலை பதிலளிக்கவில்லை. சிவகங்கை தேவக்கோட்டையிலிருந்து காரைக்குடியை நோக்கி சரக்கு லாரி வந்தது. லாரி டிரைவர் ரூபன், லோடு இறக்க 3 இளைஞர்கள் என 4 பேர் அதில் பயணித்தனர். காரைக்குடி தேனாற்று பாலம் அருகே எதிரே வந்த அரசு பஸ் மீது லாரி மோதியது. லாரியில் வந்த ஆறுமுகம், கருணா, தமிழ்பாண்டியன் ஸ்பாட்டிலேயே இறந்தனர். டிரைவர் ரூபன், அரசு பஸ் டிரைவர் நாகராஜ், கண்டக்டர் செல்வேந்திர பிரசாத் ஆகியோர் ஆபத்தான நிலையில் மதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை, வேலூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 8 நகரங்களில் சிறப்பு புலனாய்வு குழு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. மாநிலம் முழுதும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு துணை போகும் நபர்கள் குறித்து இந்த பிரிவைச் சேர்ந்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை ஆலங்குடி அருகே வடகாடு முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் 2 சமூக இளைஞர்கள் முன்விரோதம் காரணமாக மோதிக்கொண்டனர். இதில் அங்குள்ள குடிசை வீடுகளுக்கு தீ வைத்ததாக தெரிகிறது. அந்த வழியாக சென்ற பஸ்ஸுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது. 5 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா தலைமையிலான போலீசார் வடகாட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை மீனவர்கள் மீது தாக்குதல் சம்பவம் குறித்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மத்திய வெளியுறவு அமைச்சகம் இணக்கமான முறையில் பேச்சு நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலினும் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் அனுப்பினார். ஸ்டாலின் கடிதம் அனுப்புவதற்குள் பவன் கல்யாண் அறிக்கை வாயிலாக வேண்டுகோள் விடுத்து ஸ்டாலினை முந்தினார். வீட்டில் தடுமாறி விழுந்து கைவிரலில் காயம் ஏற்பட்டதால் மதிமுக தலைவர் வைகோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு விரலில் தையல் போடப்பட்டுள்ளது. தமிழக சிறைகளில் கைதிகளுக்கு வழங்குவதற்காக வாங்கப்படும் உணவுப் பொருட்களை கூடுதல் விலைக்கு வாங்கியதாக பில் தயாரித்து கொடுத்து ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் வரை முறைகேடு செய்ததை டிஜிபி மகேஸ்வர் தயாள் கண்டுபிடித்தார். இதன் காரணமாக மீண்டும் அந்தந்த மாவட்ட கூட்டுறவு பண்டகசாலையில் பொருட்கள் வாங்க உத்தரவிட்டார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2000 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,200 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,025 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. யானை நடமாட்டத்தால் தொட்டபெட்டா மலை சிகரத்துக்கு சுற்றுலா பயணிகள் இன்று செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. 40 பேர் கொண்ட வனத்துறையினர் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர். வீரராகவர் கோவில் குளத்தில் 3 பாடசாலை மாணவர்கள் மூழ்கி பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதிய பாதுகாப்பு வசதி இல்லாதது மற்றும் குளத்து நீர் பாசிப்படிந்து காணப்படுவதால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் அருகே பெட்ரோல் பங்கிற்கு காரில் வந்த நபர் 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுள்ளார். பங்க் ஊழியரிடம் பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருக்கும் ஏடிஎம் கார்டை கொடுத்த அந்த நபர் அங்கிருந்து தப்பி சென்றார். இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் பவித்ர மாணிக்கம் புனிதவனத்து அந்தோணியார் ஆலயத்தில் உண்டியலை உடைத்து ரூபாய் 10,000 மர்ம நபர்கள் திருடியுள்ளனர். திருவாரூர் தாலுகா போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் இன்று கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். அவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் ரூபாய் 7 கோடியில் செயற்கை இழை தடகள ஓடுபாதையை காணொலி காட்சி மூலம் துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். தொடர்ந்து மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன், எம்பி முரசொலி, கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஆனங்கூரில் வீட்டில் சார்ஜ் போட்டு வைக்கப்பட்ட பைக் மின்கசிவு காரணமாக திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. வீட்டின் முன்பக்கம் கரும்புகை சூழ்ந்தது. சுதாரித்த அக்கம் பக்கத்தினர் வீட்டில் இருந்த வயதான தம்பதியை பத்திரமாக மீட்டனர். பைக் மட்டுமின்றி வீட்டின் முன் இருந்த வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்களும் சேதமானது. விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். இந்தியாவிலேயே முதல் முறையாக கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் சிகிச்சை கொண்டுவரப்பட உள்ளது. டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு இலவச புரத ஊட்டச்சத்து தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். பழவேற்காடு கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 3 பேர் காற்று சுழற்சி காரணமாக மாயமாகியுள்ளனர். அவர்களை கண்டுபிடித்து தரக்கோரி கோரிக்கை எழுந்துள்ளது.
நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. சாந்தி உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று சென்னையில் காலமானார். திருச்சி மாநகராட்சியில் மாமன்ற அவசர கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மேயர் அன்பழகன் பேசியபோது, வயலூர் ரோட்டில் புத்தூர் அருகே தனியாருக்கு சொந்தமான இடத்தில் சிவாஜி சிலை நிறுவுவதற்கு ஒருவர் இடத்தை தானமாக கொடுத்துள்ளார். அங்கே சிலை வைக்கப்படும். அதற்காக இன்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என குறிப்பிட்டார். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்த பவுத்திரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நாமக்கல் எம்பி ராஜேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 7 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 750 காளைகள் மற்றும் 350 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற காளையர்களுக்கும் காளைகளுக்கும் சேர், கிரைண்டர், ஃபேன், பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசுப் பொருட்களாக வழங்கப்பட்டது. முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதால் வெயிலின் தாக்கம் குறையும் எனவும், மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் பெரிய அளவில் இருக்காது எனவும் தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். அடையாள அட்டையை அமைச்சர் வழங்கினார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் முதியவர்கள், அப்பகுதி பெண்கள் அமைச்சருக்கு பாடல் பாடி வாழ்த்து தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கணபதி அக்ரஹாரம் அருகே பெருமாள் கோயில் ஊராட்சி பகுதியில் சுமார் 3 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீரில் தூசிகள் கலந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தூய்மையான குடிநீர் கேட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கபிஸ்தலம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நாகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தொடங்கப்பட்ட நீச்சல் பயிற்சியை மாவட்ட விளையாட்டு அலுவலர் குமரன், மாவட்ட நீச்சல் சங்க தலைவர் மோகன்தாஸ் தொடங்கி வைத்தனர். இங்கு பள்ளி கல்லூரிகளில் பயிலும் 12 வயதில் இருந்து 21 வயது வரையிலான மாணவ மாணவிகளுக்கு இலவச பயிற்சி அளிக்கப்படுகிறது. ராணிப்பேட்டை அடுத்த புளியங்கண்ணு பகுதியைச் சேர்ந்த ஆயுதப்படை பிரிவில் முதல் நிலை காவலர் பிரபு கடந்த ஆண்டு அக்டோபரில் மாரடைப்பு காரணமாக பலியானார். சக காவலர்கள் சுமார் 4994 நபர்கள் ஒன்று திரண்டு காக்கி உதவும் கரங்கள் என்ற பெயரில் 25,70,500 ரூபாய் ரொக்க பணத்தை திரட்டி பிரபுவின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தர்பூசணி ஏற்றி வந்த சரக்கு வாகனம் லாரி மீது மோதிய விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்தனர். சாலையில் சிதறி கிடந்த தர்பூசணியை பொதுமக்கள் அள்ளி சென்றனர். இதுகுறித்து ஆம்பூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கட்டுக்குடிப்பட்டி செல்வ விநாயகர் மகா மாரியம்மன் கோயில் சித்திரை விழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடந்தது. இதில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட காளைகள் வயல்வெளிகளில் கட்டு மாடுகளாக ஆங்காங்கே அவிழ்த்துவிட்டனர். காளைகளை காளையர்கள் விரட்டி பிடித்தனர். காளைகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பள்ளங்கி கோம்பை பகுதியில் யானை கூட்டங்கள் முகாமிட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். யானைகளை விரட்டி விவசாய நிலங்களையும் பொதுமக்களையும் காக்க வனத்துறையினரிடம் வலியுறுத்தியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள தனியார் தோப்பில் வேலியில் கரடி ஒன்று சிக்கியது. கரடியை வனத்துறையினர் போராடி மீட்டனர். தொடர்ந்து அந்த கரடி குட்டி தாயுடன் சேர்ந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் காயிதே மில்லத் நகர் ஜாஃபர் சுல்தான் வீட்டில் பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் நடக்கிறது. கெங்குவார்பட்டியைச் சேர்ந்த 38 வயதான காமாட்சி கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது வாசல் படிக்கட்டுகள் உடைந்து விழுந்ததில் காமாட்சி இடிபாடுகளுக்குள் சிக்கி இறந்தார். பெரியகுளம் போலீசார் விசாரிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கல்லூரி சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மண்டல அலுவலகத்தில் 30 வயதான ஆயுதப்படை காவலர் மதன்குமார் பணிபுரிந்தார். இந்நிலையில் திடீரென்று மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் குஞ்சப்பனை பகுதியில் குட்டியுடன் உலா வந்த காட்டு யானை சுற்றுலா பயணிகளின் காரை ஆவேசமாக துரத்தியது. காரை ரிவர்ஸ் எடுத்து சுற்றுலா பயணி வேகமாக காரை ஓட்டி சென்று உயிர் தப்பினார். யானை ஆவேசமாக காரை துரத்தும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
வேலூரில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுத்தல், காலநிலை மாற்றம், பசுமை அலுவலகங்கள் ஏற்படுத்துதல் குறித்து ஒருநாள் கருத்தரங்கம் கலெக்டர் சுபலட்சுமி தலைமையில் நடந்தது. அலுவலகங்களில் மரங்களை நட்டு பசுமை அலுவலகங்களாக மாற்ற வேண்டும், பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என கலெக்டர் சுபலட்சுமி கூறினார். திருவாரூர் மாவட்ட கலெக்டர் மோகனச்சந்திரன் தலைமையில் மன்னார்குடி வட்டத்தில் நடப்பு ஆண்டிற்கான வருவாய் தீர்வாய கணக்குகள் முடிவு செய்யும் பணி இன்று காலை நடந்தது. இதில் கலெக்டர் மோகனச்சந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே நேரடியாக மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். குடிநீர் கேன்களை 30 முறை மட்டுமே மறுசுழற்சி மூலம் குடிநீர் நிரப்பி பயன்படுத்த வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கேன்களின் நிறம் மாறினால் மீண்டும் மீண்டும் குடிநீரை நிரப்பி விற்பதை தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் தாயார் ஈஸ்வரம்மா அவர்களின் 53வது ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 8000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வேஷ்டி, துண்டு மற்றும் சேலைகள், பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக்குகளும் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் கிங் சைரோ என்பவருக்கு சொந்தமான படகில் இருந்து மர்ம நபர்கள் மீன் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மீன்களை திருடிச் சென்றவர்களை கைது செய்து அதற்கான தொகையை அவர்களிடமிருந்து வசூலித்து தர ஏற்பாடு செய்ய வேண்டும் என உரிமையாளர் கிங் சைரோ புகார் அளித்துள்ளார். மேட்டுப்பாளையத்திலிருந்து 200 சுற்றுலா பயணிகளுடன் ஊட்டிக்கு புறப்பட்ட மலை ரயில் நீராவி என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மலைப்பகுதிகளில் பல இடங்களில் நிறுத்தப்பட்டு லோகோ பைலட் சரி செய்த பின்னரே இயக்கப்பட்டதால் 1.5 மணி நேரம் தாமதமாக ஊட்டிக்கு சென்றடைந்தது. மலை ரயில் என்ஜினை முழுமையாக பராமரிக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். கோவையில் பல்வேறு பகுதிகளில் திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பலத்த காற்று வீசியதால் சாலைகளில் ஆங்காங்கே மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ள நிலையில் தற்போது மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுகிறது. பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் பள்ளியில் பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து நடைபெற்ற கலவரத்தில் பள்ளி வளாகத்தை சூறையாடிய வழக்கில் பள்ளி மாணவியின் தாய் செல்வி உட்பட 615 நபர்கள் ஒரே நாளில் நேரில் ஆஜராக சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் சம்மன் வழங்கி வருகின்றனர். 615 பேரும் ஒரே நேரத்தில் வரும் மே 15ஆம் தேதி நேரில் ஆஜராக சம்மன் வழங்கப்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு 8ஆம் தேதி வெளியாகிறது. 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் ஒரு நாள் முன்கூட்டியே வெளியாக உள்ளது. நாடு முழுவதும் நாளை நடைபெறும் பாதுகாப்பு ஒத்திகையில் பாஜக எம்பிக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என பாரதிய ஜனதா தலைமை கேட்டுக் கொண்டுள்ளது. போரூர் அருகே வளர்ப்பு நாய் கடித்ததில் 6 வயது சிறுவன் காயமடைந்தார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிறுவனுக்கு 4 தையல் போடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காட்டில் நேற்று இரவு இரு பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இரு தரப்பைச் சேர்ந்த 14 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 13 பேர் மீது வன்கொடுமை சட்டம் பாய்ந்தது. இன்று வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட 13 பேரும் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். 13 பேரையும் வருகின்ற 20ஆம் தேதி வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரபல கிளப்பில் பணம் வைத்து சூதாடிய திமுக மாமன்ற உறுப்பினர் ஹரிதாஸ் மற்றும் பிரபல தொழிலதிபர்கள் உள்ளிட்ட 23 பேர் கைது செய்யப்பட்டனர். 3 கார்கள், 15 டூவீலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் குறிசலாப்பட்டு அடுத்த லாலாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரது வீட்டில் இருந்த 3 சவரன் தங்க நகை மற்றும் 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடி தப்பினர். இதுகுறித்து கண்ணன் அளித்த புகாரின் பேரில் குறிசலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். சென்னை பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக போலீசார் நடத்திய சோதனையில் 51 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய ரவுடி நாகேந்திரனின் மகனை போலீசார் கைது செய்தனர். மதுரை சித்திரை திருவிழா 7ஆம் நாள் விழாவை முன்னிட்டு மாலையில் சுவாமி பிரியாவிடை அம்மனுடன் நந்திகேஸ்வரர் வாகனத்திலும் மீனாட்சி அம்மன் யாழி வாகனத்திலும் புறப்பட்டு 4 மாசி வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மாசி வீதிகளில் மக்கள் கூட்டம் வெள்ளம் போல் காட்சியளித்தது. இசை வாத்தியங்கள் முழங்க சுவாமி ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் செட்டிசிமிலி மகா மாரியம்மன் மற்றும் மகா காளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமரிசையாக நடந்தது. தீக்குண்டத்தை 3 முறை வலம் வந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மகா காளியம்மன் மாரியம்மன் வீதி உலா நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாள் நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் பக்தோசி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமி சந்திர பிரபையில் எழுந்தருளினார்.
தொடர்ந்து பெருமாள் மங்கள வாத்தியங்கள் முழங்க 8 மாடவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காரைக்கால் வடமரைக்காடு ஒப்பில்லாமணியர் சுவாமி வேதபுரீஸ்வரர் கோயில் அகத்தியருக்கு சிவபெருமான் அருளிய திருமண காட்சி விழா விமர்சையாக நடக்கிறது. முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்து வழிபட்டனர். காரைக்கால் சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ தங்க மாரியம்மன் கோயில் தீமிதி விழா விமர்சையாக நடந்தது. ஸ்ரீ தங்க மாரியம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விரதமிருந்த பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். உத்திரமேரூர் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கருட வாகன சேவை நடைபெற்றது. கருட வாகனத்தில் சுந்தர வரதராஜ பெருமாள் எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கெலமங்கலம் ஸ்ரீ பட்டாளம்மன் கோயிலில் நடந்த தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். அங்கு கூடியிருந்த பக்தர்கள் தேரின் மீது உப்பு, மிளகு மற்றும் வாழைப்பழங்களை வீசி அம்மனை வழிபட்டனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கோலாகலமாக துவங்கியது. கண்பானை, தீச்சட்டி எடுத்தல், காவடி எடுத்தல், அலகு குத்துதல், மொட்டை அடித்தல் என ஏராளமான பக்தர்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஜடையம்பாளையத்தில் அமைந்துள்ள தென் திருப்பதி ஸ்ரீவாரி கோயிலில் பரிணய உற்சவ நிகழ்வையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் மலையப்ப சாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் கட்டுக்குடிப்பட்டி செல்வ விநாயகர் மகா மாரியம்மன் கோயிலில் சித்திரை விழா கோலாகலமாக நடக்கிறது. மாமன் மச்சான்கள் உறவு நீடிக்க வேண்டி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் என வண்ண வண்ண சாயம் பூசி கும்மியாட்டம் ஆடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து பேத்தப்பன் வேடமிட்டு உலக்கையுடன் கோயிலை சுற்றி அம்மை நோயை விரட்டும் வினோத விழாவுடன் விழா நிறைவு பெற்றது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோயிலில் சித்திரை தேர் திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாளான இன்று திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தாயுமானவர் சுவாமி மட்டுவார் குழலி அம்மையாருடன் எழுந்தருளி அருள் பாலித்தார். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோடை வெயில் காரணமாக மூலிகை நீர்மோர் கடந்த 1 மாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பக்தர்களுக்கு கூடுதலாக பானகம் வழங்க அமைச்சர் சேகர் பாபு அறிவுறுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று முதல் ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்ரீரங்க விலாச மண்டபத்தில் உபயதாரர்கள் செலவில் பக்தர்களுக்கு பானகம் கோயில் இணை ஆணையர் முன்னிலையில் வழங்கப்பட்டது. கரூர் மகா மாரியம்மன் வைகாசி பெருவிழாவையொட்டி 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜூன் 14ஆம் தேதி வேலை நாளாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. பிரேமானந்த் இயக்கத்தில் சந்தானம் நடித்துள்ள படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் நடிகர் ஆர்யா தயாரித்துள்ளார். இப்பட விழாவில் பேசிய சந்தானம், என்னை சினிமாவில் அறிமுகம் செய்தது சிம்பு, அவருக்கு என்னைக்கும் துணையாக இருப்பேன். கல்லூரியின் கதை படத்தில் தான் நானும் ஆர்யாவும் நண்பர்கள் ஆனோம். சேட்டை படத்தில் காமெடி சூப்பர் ஸ்டார் என அவர்தான் டைட்டிலில் போட்டார். இதை பார்த்துவிட்டு லிங்கா படப்பிடிப்பில் ரஜினி என்னிடம் நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா என கேட்டார். அதற்கு நீங்கள் சொல்லாமலா என அவர் கேட்டார். அந்த மாதிரி மாட்டிவிட்டவர் ஆர்யா. நிஜ வாழ்வில் அவர் நிறைய காமெடி பண்ணுவார். நான் போக இருந்த வீட்டை இடிக்கச் சொன்னார் என்றார். 42 வயதை கடந்த த்ரிஷா 23 ஆண்டுகளாக சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார். இவருக்கு 2 ஆசைகள் உள்ளதாம். ஒன்று, விரைவில் 10 கோடி சம்பளம் வாங்க வேண்டும். இரண்டாவது, 100 படங்களை முடிக்க வேண்டும். இப்போது 5 கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் த்ரிஷா. அதேபோல் 83 படங்களில் நடித்து விட்டார். சில ஆண்டுகளில் தனது இந்த 2 ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என நினைக்கிறாராம். விக்ரம் ராஜேஸ்வர், அருண் கேசவ் இருவரும் இணைந்து இயக்கியுள்ள சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் வைபவ், அதுல்யா ரவி, ஆனந்த்ராஜ், ரெட்டின் கிங்ஸ்லி நடித்துள்ளனர். காமெடி கலந்த கேங்ஸ்டர் படமாக உருவாக்கியுள்ளது. இதன் படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடந்து வரும் சூழலில் ஜூன் 20இல் படம் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். அன்றைய தினம்தான் தனுஷின் குபேரா படமும் தமிழ் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிறது.
நடிகர் கமல் தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் படத்தில் நடித்துள்ளார். ஜூன் 5 படம் ரிலீஸ் ஆகிறது. அடுத்து சண்டை இயக்குநர்கள் அன்பறிவு இயக்கும் படத்தில் நடிக்கிறார். இது கமலின் 237வது படமாகும். படப்பிடிப்புக்கு முந்தைய பணிகள் நடக்கின்றன. ஜூலையில் படப்பிடிப்பு துவங்க உள்ள நிலையில் இந்த படத்திற்கு AR ரஹ்மான் அல்லது அனிருத்தை இசையமைக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது. பிரபதி சாம்ஸ் இயக்கியுள்ள படம் கஜானா. வேதிகா, இனிகோ பிரபாகர், யோகி பாபு, சாந்தினி ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடித்துள்ளனர். மே 9 ரிலீஸ் ஆகிறது. வேதிகா கூறுகையில், இந்த படத்தின் ஒன்லைன் கதையை சொல்லும் போதே பிடித்தது. ரசிகர்களுக்கு புது அனுபவமாக இருக்கும். சிறுவர்கள் மட்டுமின்றி பெரியவர்களுக்கும் பிடிக்கும். குழந்தைகளை மகிழ்விக்க போகும் ஒரு படத்தில் நடித்தது மகிழ்ச்சி. ஒரு ரசிகையாக நானும் இந்த படத்தை காண ஆவலோடு இருக்கிறேன் என்றார். நடிகை சமந்தா தயாரித்துள்ள முதல் படம் சுபம். விசாகப்பட்டினத்தில் நடந்த இப்பட நிகழ்ச்சியில் தனது கண்களை அழுவது போல் அடிக்கடி துடைத்தார். இதை பார்த்து சமந்தா எமோஷனலாகி அழுவதாக வலைத்தளங்களில் பரப்பினர். இது பற்றி விளக்கம் அளித்துள்ள அவர், அதிக வெளிச்சமுள்ள லைட்டிங்கில் எனது சென்சிட்டிவான கண்கள் பாதிக்கப்படுகிறது. அதனால் கண்களிலிருந்து கண்ணீர் கசிகிறது. வேறு எந்த எமோஷனல் காரணமும் அல்ல. நான் மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் இருக்கிறேன் என்று சமந்தா தெரிவித்துள்ளார்.